நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வணங்கான் படம் பொங்கலுக்கு வெளியாகி எல்லாரிடமே நல்ல ஒரு விமர்சனத்தை பெற்று வெற்றி படம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு. இந்த படத்துல முதல்ல நடிக்க இருந்தது சூர்யா தான். ஆனா சூர்யாவுக்கும் இயக்குனர் பாலாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமா சூர்யா இந்த படத்துல இருந்து விலகி கொண்டார் அப்படின்னு ஆரம்பத்துல பேசப்பட்டு பின்பு இந்த படத்துல அருண் விஜய் நடிப்பதா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச்ல பாலாவும் சரி சூர்யாவும் சரி ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடோ மோதலோ ஏற்பட்டெல்லாம் சூர்யா இந்த படத்துல இருந்து விலகல. இந்த படத்தோட படப்பிடிப்பின் போது அதிக கிரவுட் இருக்கக்கூடிய பப்ளிக் ஏரியால சூர்யா மாதிரி ஒரு பெரிய நடிகரை வச்சு எங்களால படப்பிடிப்பு நடத்த முடியல. அதனாலதான் சூர்யா இந்த படத்துல இருந்து வெளியேறினார். நான் அருண் விஜயை வச்சு இந்த படத்தை எடுத்தேன்னு இயக்குனர் பாலா இன்டர்வியூ எல்லாத்துலயும் சொல்லியிருந்தாரு. ஆனா பாலா அவர்களுடைய 25ஆம் ஆண்டு விழாவில் பாலா சூர்யா பத்தி நல்ல விதமா பேசினதாகட்டும், சூர்யா பாலாவுக்கு நன்றி கடன் பட்டு மிகப்பெரிய அளவுல பாலாவை பத்தி நிகழ்ச்சியா பேசியதா இருக்கட்டும், அதை எல்லாரும் உண்மைதான் அப்படின்னு நம்பினாங்க. அவங்க பேசினது எல்லாம் உண்மைதான். ஆனா வனகான்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, பப்ளிக்ல சூர்யாவை வச்சு ஹேண்டில் பண்ண முடியல, அதனாலதான் சூர்யா வெளியேறினார் அப்படிலாம் பாலா சொன்னார் பாத்தீங்களா. ஆனா அது இல்ல அப்படிங்கறத அதே மேடையில நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி கூறினாரு. சமுத்திரக்கனி அந்த மேடையில அப்படி என்ன பேசினார்னு பாத்தீங்கன்னா, பாலா அண்ணா ஆபீஸுக்கு நான் எப்பயுமே போவேன். ஒரு நல்ல மூட்ல இருந்தா அவர் பேசுவாரு, இல்லனா சரி கிளம்புடா அப்படின்னு சொல்லிடுவாரு. நானும் கிளம்பி போயிடுவேன். ஆனா இந்த வணங்கான் படம் ஆரம்பிச்சு டிராப் ஆனதுக்கு அப்புறமா நான் ஆபீஸ் போகிறப்போ அண்ணனை என்னால பார்க்கவே முடியல. ரொம்பவே அவர் தளர்ந்து போயிருந்தாரு. அவரோட முகமே ரொம்ப வாடி போயிருக்கும். அதை பாக்குற நானும் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அண்ணன் என்ன பார்த்து சொன்னாரு, நம்ம மேலதாண்டா தப்பு, நம்ம டேட்டை சரியா வாங்கியிருக்கணும். பிச்சு பிச்சு கேட்டா அப்புறம் போக தானே செய்வாங்க, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலேயே கண்ணுல தண்ணி வந்துருச்சு அப்படின்னு மேடையில வருத்தப்பட்டு கூறினாரு. இப்போ பாலாசார் இன்டர்வியூ எல்லாத்துலயும் என்ன சொன்னார்னா, பப்ளிக்ல அவ்வளவு பெரிய ஸ்டார் சூர்யாவை வச்சு எங்களால படப்பிடிப்பு நடத்த முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே மேடையில சமுத்திரக்கனி பாலா என்ன சொன்னதா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாம டேட் நினைச்ச நேரம் எல்லாம் கேட்டோம், அதனாலதான் சூர்யா போயிட்டாரு அப்படின்னு சொன்னதா சமுத்திரக்கனி சொல்லியிருக்காரு. இப்போ என்னதான் உண்மை அப்படிங்கறத இயக்குனர் பாலாவும் சூர்யாவும் சொல்லல அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை பாலாவும் சூர்யாவும் அப்படி நிகழ்ச்சியா பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் சமுத்திரக்கனி இந்த விஷயத்த மேடையில சொல்லணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வி. அதை அப்படியே விட்டிருந்தாலும் கூட பரவாயில்லடா, 2 பேரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு சமுத்திரக்கனி இந்த விஷயத்த மேடையில பேசினதுதான் ஒரு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு.